சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிறப்பு வெளியீடு. குரு பகவானுடைய அதிசார பயிற்சி அக்டோபர் 18 டிசம்பர் 3 வரைக்கும் நடக்குது. தற்சமயம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசார பயிற்சியின் மூலம் பெயர்ந்து கடகராசியில் அக்டோபர் 18 டிசம்பர் 3 வரைக்கும் சஞ்சரிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள் சஞ்சரிக்கிறார். இந்த நாட்கள்ல 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். மேஷராசியுடைய பலனை இன்னைக்கு நாம பார்ப்போம். குரு பகவான் அதிசார பலன். இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முழு சுப கிரகம் என்று அழைக்கப்படக்கூடியவர். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயத்துக்கும் குரு பகவானே காரணம். கல்வி, ஞானம், நல்ல எண்ணங்கள், தெய்வ பக்தி, சுபிட்சமான வாழ்க்கை, பணம், தனகாரகன் அப்படிங்கிறதுனால பணம், பொருளாதாரம், கடன் இல்லாத வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, நல்ல உத்தியோகம், மிகச்சிறந்த ஒரு அந்தஸ்து, சமுதாயத்தில் கௌரவம், எல்லோராலும் மதிக்கப்படுவது, இது அத்தனைக்கும் குரு பகவானே காரகத்துவம். அப்படிப்பட்ட குரு பகவான் தற்சமயம் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்கிறார் அதிசார பயிற்சியாக. இந்த பலன் மேஷராசிக்கு எப்படி இருக்கும்? மேஷத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்துக்கு பெயர்வார். அப்போ குரு பகவான் எப்பவுமே இருக்கிற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு தான் பலம் அதிகம். இருக்கின்ற இடத்துக்கும் பலம் அதிகம், ஆனால் அதை விட பார்க்கின்ற பார்வைக்கு பல மடங்கு பலம் அதிகம். 3ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம், தைரிய வீரியஸ்தானம், சகோதர சகோதரிகள், பார்ட்னர்ஷிப், நண்பர்கள், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம், கல்வி எல்லாம் குறிக்கக்கூடிய இடம். இந்த 4ஆம் இடம் என்பது குரு பகவானுடைய, அதாவது ஒரு மனிதனுக்கு, அதாவது சொத்து, சுகம், வாகனம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அசையா சொத்து, தாய், இவர்களையெல்லாம் குறிக்கக்கூடியது 4ஆம் இடம். உயர்கல்வி, இதெல்லாம் குறிக்கக்கூடியது 4ஆம் இடம். அப்போ 3ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு பெயரும் போது மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்திற்கு குரு வருவது என்பது, ஏன்னா 3 அப்படிங்கிறது பாதி மறைவுன்னு சொல்றோம். அப்ப 4ஆம் இடத்திற்கு வருவது என்பது மிகப்பெரிய நல்ல விஷயம். இதன் மூலியமா மேஷராசிக்கு என்ன நல்லது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிற மேஷராசி என்பவர்களுக்கு நல்ல வீடு வாங்கணும், நல்ல ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா இதை விட ஒரு நல்ல தருணம் ஏற்படாது. அதாவது அசையா சொத்துக்கள் மற்றும் வாகனம் வாங்கணும். பல நாட்கள் அப்ப 7.5 சனியில தற்சமயம் பொருள்களை எல்லாம் இழந்து ஆல்ரெடி விரயத்தை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்கள் மிகப்பெரிய இழப்புகள் தெரியுது. அதாவது மனசுல ஏதோ ஒரு பயம், தன்னறியாத ஒரு பதட்டம், இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த அக்டோபர் 18 டிசம்பர் 3 நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியானது மிகப்பெரிய மாற்றங்களை தரும். எப்படின்னா, 7.5 சனியுடைய தாக்கம் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா நிலைமையெல்லாம் மாறுறதெல்லாம் நம்மளால உணர முடியுது. ஆனா இந்த காலகட்டத்துல கடவுள் இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு அப்படிங்கிற மாதிரி, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு அப்படிங்கிற மாதிரி கடவுள் இந்த நேரத்துல இந்த 50 நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உயரத்தை கொடுக்க போறார், ஒரு ரிலீஃப் கொடுக்க போறார், நிம்மதியை கொடுக்க போறாரு. நீங்க இழந்த பொருள் எல்லாம் பெற்று, அதை தவிர புதுசாக நிலம் வாங்குவது, நான் ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கணும் பல வருஷமா நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, குழந்தைகளுடைய கல்வியில் மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்கும். பேங்க்ல பேலன்ஸ் தங்கும். இந்த 50 நாட்கள் மிகப்பெரிய நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும். தாயாருடைய உடல் நிலையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் காணப்படும். சரி, குரு இருக்கிற இடம் தான் பெரிய விஷயமா? அவர் பார்க்கிற பார்வைக்கு அதை விட பெரிய சக்தி இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதான். இப்ப குரு இருக்கிறது 4ஆம் இடம். அவர் பார்க்கின்ற பார்வை, அதாவது குரு பகவானுக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. இப்ப தன்னுடைய 5ஆம் பார்வையாக குரு பகவான் விருச்சிக ராசியை பார்ப்பார். 7ஆம் பார்வையால மகர ராசியையும், 9ஆம் பார்வையால அவருடைய சொந்த வீடான மீன ராசியையும் பார்ப்பார். மேஷ ராசிக்கு இதெல்லாம் என்னென்ன வீடுகள்? 8, 10, 12 வீடுகளை குரு பகவான் பார்ப்பார். குருவுடைய பார்வையினால மேஷராசிக்கு 8, 10, 12ஆம் வீடுகள் சுபத்துவம் பெறும். தன்னுடைய 8ஆம் வீட்டை குரு பகவான் 5ஆம் பார்வையால் பார்ப்பதனால, விருச்சிக ராசியை பார்ப்பதனால மேஷராசி என்பவர்களுக்கு ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவுல முன்னேற்றங்கள் காணப்படும். இதுவரை இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், டாக்டருக்கு போறது, ஆஸ்பத்திரிக்காக செலவழிக்கிறது, உடல்ல ஆரோக்கியம், வேதனை, வலி இதெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இதிலிருந்து விடுபடக்கூடிய
ஒரு சாத்தியக்கூறு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி 8ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால மிகப்பெரிய அளவுல வெளிநாட்டு பயணங்கள், இல்ல திடீர் அதிர்ஷ்டம், பெரிய அளவுல பணவரவு திடீர்னு ஏற்படக்கூடியது, இதெல்லாம் குரு பகவானுடைய 5ஆம் பார்வையால கண்டிப்பா நடக்கும். அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால மேஷராசியுடைய 10ஆம் வீட்டை பார்ப்பார். 10ஆம் வீடு குரு பார்வை பெறும் பொழுது ஜீவனஸ்தானம்னு சொல்றோம். 10 அதாவது தொழில்னு சொல்றோம். இந்த 10ஆம் வீடு கர்மம்னு சொல்றோம். இந்த 10ஆம் வீடு குரு பார்வை பெறுவதனால் மிகப்பெரிய அளவுல தொழிலில் முன்னேற்றங்கள், எஸ்பெஷலி ஐடி செக்டரு, பேங்கிங் செக்டரு, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை செய்யக்கூடிய, அதாவது எஜுகேஷன் செக்டர், இதுல வேலை செய்யக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல முன்னேற்றங்கள் நடக்கும். சரி, இது மட்டுமா அப்படின்னா உங்களுடைய அந்தஸ்துன்னு சொல்லக்கூடியது, அதாவது சமுதாயத்துல பணம் பெயரெல்லாம் இருந்தா கூட ஒரு மரியாதை, ஒரு செல்வாக்கு ரொம்ப முக்கியம். அப்ப அது இந்த குரு பார்வையினால மேஷராசி என்பவர்களுக்கு இந்த 50 நாள் அக்டோபர் 18 இருந்து நவம்பர் 3 வரைக்கும் நடக்கும். அதே மாதிரி குரு பகவானுடைய 9ஆம் பார்வையால மீன ராசி, குரு பகவானுடைய சொந்த வீட்டையே அவர் பார்க்கிறார். அது மேஷத்துக்கு 12ஆம் இடம். அப்போ நல்ல கணவன் மனைவி, அந்த ஒரு பரஸ்பர நட்பு, தாம்பத்தியம், அதே மாதிரி இன்னும் வெளிநாடு செல்லக்கூடிய வியாபாரங்கள், வெளிநாட்டு தொடர்புடைய பிசினஸஸ், எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் பிசினஸ் குறிப்பா, அதே மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்டு வேலை செய்யக்கூடியவர்கள், ஆன்மீக லட்சியங்களை வைத்திருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சி, இந்த அதிசார குரு பயிற்சி மேஷராசிக்கு அமைகிறது. இந்த நேரத்துல மேஷராசி அன்பர்கள் 7.5 சனியுடைய பாதிப்பு ஆரம்பிச்சு அதுக்கே முடியல, இன்னும் 6 மாசம் தான் ஆகுது, அதுக்கே முடியல, மிகப்பெரிய அளவுல தாக்கம். இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில கூட இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி, அதிசார பயிற்சி, ஆண்டவன் 10 கிலோமீட்டர் வெயில்ல போனவருக்கு ஒரு 100 ml ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா எப்படி இருக்குமோ அதை விட பிரமாதமா பாயசமே கொடுத்தா, அதை விட பிரமாதமா ஒரு நல்ல ஒரு ஜூஸே கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பெரிய அளவுல இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சியானது மிக நல்ல விஷயங்களை, மிகப்பெரிய நல்ல விஷயங்களை, நல்ல திருப்பங்களை தருவதற்காக காத்து கொண்டிருக்குது. அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமானது இது உங்க ஜாதகத்தோட பொருந்தணும். உங்க தனிப்பட்ட பிறந்த ஜாதகத்தோட இது பொருந்தி வரும்போது இன்னும் நாம் சொல்லக்கூடியது பெரிய அளவுல மாற்றங்களை பெறும். அப்போ உங்க ஜாதகத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஆன்லைன்ல வாங்கி பாருங்க. உங்களுக்கு ஆஃப்லைன்லையும் பார்க்குறோம், ஆன்லைன்ல முக்கியமா நிறைய பார்க்குறோம். அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஏற்றங்களை தரக்கூடிய அதை நாங்கள் உங்க ஜாதகத்தை பார்த்து இன்னும் துல்லியமா எங்களால் சொல்ல முடியும். இதுவே சொல்ல முடியும்னா இன்னும் துல்லியமா உங்க ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். முக்கியமான பரிகாரம் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த சனி, இந்த மாதிரி 7.5 சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத், இது ரொம்ப முக்கியம். அருகாமையில் இருக்கக்கூடிய ஈஸ்வர ஆலயங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் செல்வது முக்கியம். தான தர்மங்களை, உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்வது முக்கியம். இதை மறுபடி சொல்லிக்கொள்ளும். அண்ட் இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. நீங்க நம்பிக்கையோட வரணும், பாருங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நடக்கும். அடுத்து வரும் வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.